Hi student, today we are going to see about 12th standard chemistry unit 3 P block elements 2. Students கவனிங்க, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் யூனிட் 4ஓட லெசனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் இருக்குது. பட் நம்ம எக்ஸாம் கிட்ட போயிட்டு அதுலேருந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். But up to that is enough for exam. Okay, then let us to start P block elements 2. P block elements 2 ஓட பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி P blockனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பீரியாடிக் டேபிளில் உங்களுக்கே தெரியும் பீரியாடிக் டேபிள் P block எங்கே இருக்குன்னு. ஸோ இதுதான் P block element. இது S block, இது D block, இது F block, இது P block. அதாவது நல்லா கவனிங்க, தெளிவாக சொல்கிறேன். 13லேருந்து 18 வரைக்கும் P block தான். ஓகே, இதில் 13 வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் போரான். அதனால் இது கீழே இருக்கிற எல்லாமே போரான் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டில் எந்த எலமெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் எந்த ஃபேமிலியை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்கன்னா போரான் ஃபேமிலியை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்பன் கீழே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் கார்பன் ஃபேமிலியை சார்ந்தது. இது நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, ஃப்ளூரின் ஃபேமிலி, இது நோபல் கேஸஸ். ஈலியம் ஃபேமிலின்னு சொல்லக்கூடாது, இது மட்டும். ஓகேங்களா, நோபல் கேஸஸ்ன்னு சொல்லணும். சரி, ஓகே. பி பிளாக்குன்னு ஒரு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதாவது அதோட வேலன்சி செல்லில் NS 2 NP 126 இதுதான் பி பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பி பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP 126. அப்போ பியில் எத்தனை ஃபேமிலி இருக்குது பாருங்கள். போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஸோ நோபல் கேஸஸ். அப்போ போரான் ஃபேமிலிக்கான கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். போரானுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தோம்னா NS2 NP1, கார்பனுக்கு NS2 NP2, நைட்ரஜனுக்கு NS2 NP3. ஆக்சுவலாக 1 to 2 1 to 3 அந்த மாதிரி எழுதிக்கணும். தென் ஆக்சிஜனுக்கு NS2 NP 1 to 4. ஆக்சுவலாக 1லேருந்து 4, நீங்கள் 4 கூட எழுதிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. 1 to 4 எழுதுன்றது அவசியம் கிடையாது. சரி, குழப்பிக்காதீங்க. 2 2 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே போல் ஃப்ளூரினில் NS2 NP5, நோபல் கேஸஸில் NS2 NP6. இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். நோபல் கான்ஃபிகரேஷன் இது என்ன சொல்லுவாங்க? ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். புரிஞ்சுதுங்களா? பி பிளாக்கோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 NP 126. போரான் NS2 NP1, எல்லாத்துக்கும் 2 காமன் வேலன்சி செல்லில். இதோட வேலன்சி செல்லில் பார்த்தோம்னா பியில் 1, கார்பனுக்கு 2, 3, ஆக்சிஜனுக்கு 4, ஃப்ளூரினுக்கு 5, நோபல் கேஸுக்கு 6. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஈஸியாக இப்போ 1 மார்க்கில் கேட்பாங்க, ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் போரான். அப்போ நீங்கள் ஆர்டராக தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். போரானுக்கு அடுத்தது என்ன எலமெண்ட் வரணும்? கார்பன், கார்பனுக்கு அடுத்தது நைட்ரஜன், நைட்ரஜனுக்கு அடுத்தது ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு அடுத்தது ஃப்ளூரின், ஃப்ளூரினுக்கு அடுத்தது நியான். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தோட கான்ஃபிகரேஷன்ஸும் படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? கண்டிப்பாக ஈஸியாக எழுதிடுவீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஃபாலோ இட். அப்போ நல்லா கவனிங்க. இப்போ போரானில் கண்டிப்பாக லாஸ்ட்டில் பியில் கட்டாயம் ஒன்று தான் வரும் கான்ஃபிகரேஷன் போட்டு பார்த்தோம்னா. இப்போ அலுமினியத்தோட கான்ஃபிகரேஷன் போட்டு பார்க்கலாமா? கவனிங்க. அலுமினியத்தோட அட்டாமிக் நம்பர் என்னது? 13. அப்போ இந்த 1s2 2s2 2p6 3s2 3p1 பாருங்கள், 13 பேலன்ஸ் ஆகிருக்கும். 2 2 4 4 6 10 10 2 12 12 1 13. அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எதில் வந்திருக்கு? பியில் இல்லை. அதனால தான் இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் NS2 NP1ன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இது எந்த ஃபேமிலி? போரானோட ஃபேமிலியில் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? P1 வந்தால் அது லாஸ்ட்டில் 1 ஃபில் ஆகிடுச்சுன்னா அது போரான் ஃபேமிலின்னு அர்த்தம். அப்போ போரான் ஃபேமிலியில் என்ன கான்ஃபிகரேஷன்? NS2 NP1. சார் 2 இருக்கே எஸ்ஸில் அப்படின்னா அதை பாருங்கள், இந்த 2. அப்போ எஸ் எல்லாமே 2ஆகவே ஃபில் ஆகிருக்கும். அதான் NS2. பியில் மட்டும் லாஸ்ட்டில் 1 இருக்கும். சரி, இது ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க.
ஸோ போரானோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. அதாவது இந்த பி பிளாக் எலமெண்ட்டை ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம 5 கொஷின் ஸ்டடி பண்ணோம்ல, அதை போயிட்டு இப்போ ஸ்டடி பண்ணலாம் வாங்க. இது ஃபஸ்ட் கொஷின் என்ன எழுதியிருக்கு பாருங்கள். டிகிரி வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு. வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட்? மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு ஒரு கொஷின்ஸ் ஆனது வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட். ஓகே, வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் மந்த ஜோடி விளைவுன்னு சொல்லுவாங்க. சரி, அதை விடுங்க. இன்னட் பேர் எஃபெக்ட்னா என்னென்னா படிக்கிறேன், கவனிங்க, ரீட் பண்ணுறேன். தி inability ஆஃப் 2 electrons in ns orbitals to take part in bond formations is known as inert pair effect. எப்போவுமே பாண்ட் ஃபார்மேஷன் ஆனது அதோட வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் பார்ட்டிசிபேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ NaCl என்ற பாண்டு உருவாகுதுன்னா NAவோட எலக்ட்ரானும், ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, இப்போ NaCl என்ற ஒரு பாண்டு உருவாகுதுன்னா NAவில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானோ குளோரினில் ஒரு எலக்ட்ரானோ என்ன பண்ணும், ஷேரிங் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ NaCl இந்த பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இந்த எலக்ட்ரான் ஷேரிங் ஆகுதில்ல, அந்த எலக்ட்ரான் எதில் இருக்குன்னா வேலன்சி செல்லில் இருக்கும். அதாவது இந்த NS2 NPன்னு போடுறோம் பார்த்தீங்களா, NP1 NP2ன்னு, அதான் வேலன்சி செல். அதில் NS2ன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் NS2 NP6 சாரி NS2 NP1 ஆர் NS2 NP5 ஏதோ ஒன்று. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்துட்டே போகிறோமா இல்லையா. தென் அதில் NSல இருக்கிற எலக்ட்ரான் மட்டும் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, எஸ்ன்னு பார்த்தா 2 எலக்ட்ரான் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரானும் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாது. அவ்வளோதான், அதுதான் இன்னட் பேர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. The inability of 2 electrons in ns orbital to take part in bond formations is known as inert pair effect. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் கவனிங்க, அதுக்கான ரீசன் என்னென்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. கவனிங்க, டவுன் த குரூப்ஸ் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீசஸ் ஆஃப் புரோட்டான். அதாவது குரூப்பில் மேலேருந்து கீழே வர வர என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைஞ்சிட்டே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ போரானோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். ஆனால் இதே தேலியத்துக்கு கொண்டு வரும்போது +3யும் இருக்கும், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் +1ம் இருக்கும். அப்போ அந்த +1ன்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குது, மேலேருந்து கீழே வரும்போது குறைஞ்சிருக்கா இல்லையா. ஸோ அதான் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ டவுன் தி குரூப் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீசஸ் ஆஃப் ப்ரோட்டான் சொல்லியிருக்கேன். அப்போ ப்ரோட்டானோட எக்ஸ்ப்ளனேஷனே சொல்லலே. ப்ரோட்டான்னா அதோட நியூக்ளியர் சார்ஜுன்னு அர்த்தம். நியூக்ளியர் சார்ஜுன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் நம்பருன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், போரானோட அட்டாமிக் நம்பர் 5. அதே தேலியம் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது, 81 இருக்குது. ஓகேவா, நல்லா பாருங்கள், தேலியத்தோட அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா TL81 இருக்கா. ஸோ அதான் போரான் ஃபேமிலியில். அப்போ அட்டாமிக் நம்பர் என்ன இருக்குது, 5லேருந்து 81 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அட்டாமிக் நம்பராக ப்ரோட்டான்னு கூட சொல்லலாம். ஓகே, தென் அதனால தான் டவுன் தி குரூப் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ரீசஸ் ஆஃப் ப்ரோட்டான் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா. அப்போ ப்ரோட்டான் குரூப்பில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் வந்து அதிகமாக அது டவுன் தி குரூப்பில் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன ஆகிடும், குறைஞ்சி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கவனிங்க, இது ஒரு 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம், அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக எழுதியிருக்கேன். இப்போ போரானோட ஃபேமிலியோட கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கேன். NS2 NP1, கார்பன் NS2 NP2, நைட்ரஜன் NS2 NP3, ஆக்சிஜன் NS2 NP4. இதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா அதோட வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் அந்த குரூப்புக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக வரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஃபேமிலியில் வேலன்சி எலக்ட்ரான், அதாவது வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் தான் அந்த ஃபேமிலியோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக வரும். அந்த வேலன்சி எலக்ட்ரானை ஆட் பண்ணோம். இப்போ போரான் வேலன்சி எலக்ட்ரான் எத்தனை இருக்குது, போரான் ஃபேமிலியில் வேலன்சி எலக்ட்ரான். போரான் ஃபேமிலியோட வேலன்சி செல்லுன்னா என்னென்னா இந்த NSNP தான் வேலன்சி செல். அந்த வேலன்சி செல்லில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானாக தான் அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக அந்த குரூப்புக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அப்போது அந்த போரானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு பார்த்தோம்னா இந்த 2 and 3 ஆட் பண்ணுங்கள் +3.
அதே போல் கார்பனில் வேலன்சி செல்லில் மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 4 தான் அந்த குரூப்போட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே போல் நைட்ரஜன் ஃபேமிலியில் இந்த வேலன்சி செல்லில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2ம் 3ம் இருக்குது. அப்போ 5 தான் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஆக்சிஜன் ஃபேமிலியில் NS2NP4 இதோட வேலன்சி செல்லில் மொத்தம் 6 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 6 தான் அதோட மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? கீழே இருக்கிற அந்த 2 + 2 + 3 + 4 எப்படி வந்து குறையுது? குரூப்பை கீழே நோக்கி செல்ல குரூப்பில் டவுன்வர்ட்ஸை நோக்கி கீழே செல்ல என்ன நடக்கும்? மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டிக்ரீஸ் ஆகுது. இல்லை அது எப்படின்றத ஒரு ஷார்ட் அண்ட் ட்ரிக்காக கொடுத்துருக்காங்க, கவனிங்க. N-2 அப்படின்னு சொன்னால் NS மேக்ஸிமம் வேலன்சி. அப்போ இந்த இதில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, கவனிங்க சொல்லித்தரேன். அது ஆக்சுவலாக வந்து N-2 தான் ஃபார்முலா. ஓகே, அப்போ இந்த மினிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, என்னென்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன்ஸ், தட் மீன்ஸ் மேக்ஸிமம் வேலன்சி எலக்ட்ரான். அப்போ இந்த போரான் ஃபேமிலியில் மேக்ஸிமம் வேலன்சி எலக்ட்ரான் எத்தனை? 3 தான். இந்த 2ம் 3ம். அப்போது 3 - 2 we get the +1. அப்போ போரான் ஃபேமிலியில் லீஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 1. அப்போ நான் தப்பாக எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, +1 அது என்னது? +1. தென் கார்பன் பார்க்குறோங்க. அதே போல் என்ன ஃபார்முலா? N-2. என்னன்றது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் இந்த ஃபேமிலி. அப்போ 2 ஆட் பண்ணால் 4. அப்போ 4 - 2 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் we get +2. +2 எழுதியிருக்குன்னா, அதே போல் Nல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் 2 3 ஆட் பண்ணால் 5. அப்போ என்னென்ன எழுதிக்கலாம்? 5 - 2 we get the +3. ஓகே, NS2NP4ல் அதே போல் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேலன்சி எலக்ட்ரான் எத்தனை எழுதியிருக்கோம்? 6. அப்போ 6 - 2 +4. புரிஞ்சுருக்குங்களா? இதுதான். அப்போ வாட் இஸ் இன்னட் ஃபேர் எஃபெக்ட்? இன்னட் ஃபேர் எஃபெக்ட்னா NS ஆர்பிட்டால் இருக்கிற எலக்ட்ரான் ஆனது எதில் பங்கேற்காது? பாண்ட் ஃபார்மேஷனில் நடக்காது, பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகாது, இன்னபிலிட்டியாக இருக்கும். அப்படி இருந்தால் அது இன்னட் ஃபேர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன நெக்ஸ்ட் வேறு கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாம். Then next question is, give oxidation state of halogens in the following compound. Students, first halogens-னா என்னன்னு தெரியணும். ஓகே, நம்ம பீரியாடிக் டேபிளில் மொத்தம் எத்தனை பீரியட் இருக்குது? 1லேருந்து 18 பீரியட் வரைக்கும் இருக்குது. 1லேருந்து 2 வரைக்கும் நம்ம என்ன பிளாக்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மொத்தம் எத்தனை பீரியடில் இருக்குன்னா நமக்கு நல்லா கவனிங்க. ஓகே, 1லேருந்து 18 குரூப்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்போ 1லேருந்து 2வை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா S பிளாக்னு சொல்லுவோம். ஓகே, 3லேருந்து 12 D பிளாக்னு சொல்லுவோம், ஆர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். 13லேருந்து 18 நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இதுதான் P பிளாக்னு சொல்லுவோம். ஓகே, Dயில் தான் செப்பரேட் ஆகும் F பிளாக்கும். ஓகே, அதை விடுங்க. தென் இப்போ என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, கிவ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹேலஜன்ஸ் இன் த ஃபாலோவிங் காம்பவுண்ட். சார் ஹேலஜன்ஸ்னால் என்ன? இப்போ தான் சொன்னாங்க, கவனிங்க. அப்போ P பிளாக் 13லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகுது. 13 14 15 16 17 18. இது 13 என்ன ஃபேமிலி? போரான் ஃபேமிலி. 13 ஆனது 13 குரூப் போரான், 14 கார்பன், 15 நைட்ரஜன், ஆக்சிஜன், இது ஃப்ளோரின், இது நோபல் கேஸஸ். ஓகே, தென் இதில் 17th குரூப்பாக தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹேலஜன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. 17th குரூப்பாக தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஹேலஜன்ஸ் ஃபேமிலி. 16th குரூப்பை சால்கோஜன் ஃபேமிலின்னு நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நமக்கு கொஷனில் கேட்டிருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? கிவ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹேலஜன்ஸ் இன் த ஃபாலோவிங் காம்பவுண்ட். அப்போ ஹேலஜன்ஸ்னால் என்னது? ஃப்ளூரின் கீழே என்ன எலமெண்ட் எல்லாம் வரும்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இந்த 4 எலமெண்ட்டை தான் ஃப்ளூரின் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, ஹேலஜன்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹேலஜன்ஸோட சிம்பிளை எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேலஜன்ஸோட சிம்பிள் என்னன்னு சொல்லுவாங்க? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எதெல்லாம் சொல்லலாம்? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, சரி, இதில் ஒன்று சொல்லித்தரேன், தெளிவாக கவனிங்க. இதில் என்ன மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுன்னா ஃப்ளூரின் மட்டும்தான்
என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹாலஜன்ஸ் ஃபேமிலியில் ஃப்ளூரின் மட்டும்தான் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். 1 மார்க் கேட்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், in halogens family which one is show the negative oxidation state? You say the answer directly. Fluorine is show the negative oxidation state. அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1க்கு மேலே போகாது. ஓகே, தென் கவனிங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ கிவ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன் இந்த ஃபாலோவிங் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் ஸ்டடி பண்ணியிருக்கோம். எதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கணும்னா, இதில் காமனாக 2 நோட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா -2 தான் வரும். ஆனால் OF2 அதாவது OX2 OXாக கூட ஜாயின் பண்ணியிருக்கும் போது மட்டும் +2 எடுத்துக்கணும். 2 கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா -2. இந்த ஒரு ட்ரிக்கை மட்டும் ஞாபகம். OF2 அதாவது இதோட ஜென்ரல் ஃபார்முலா OXன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி OF2 எக்ஸ்னா ஹாலஜன்ஸ், அதாவது குளோரின், புரோமின், அயோடின் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா OF2ன்னு வச்சுக்கோங்க. OF2ஓட இருக்கும்போது மட்டும் இந்த ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஓகேங்களா? அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்லிட்டேன். ஸோ வெரி சிம்பிள் தான். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ சிம்பிள் இது. ஓகேங்களா? தென் கவனிங்க, இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். அப்போது ஆக்சிஜன் தனியாக, ஆக்சுவலாக ஆக்சிஜன் மட்டும் வந்துச்சுன்னா -2ன்னு எழுதிடுவோம். அதே OF2 அவங்க இருக்கும்போது மட்டும் வந்துச்சுன்னா அது +2ன்னு ஃபாலோ பண்ணிக்கணும். F அவங்க இருக்கும்போது. சரி, இப்போ கவனிங்க. இதுக்கு ஆக்சிடேஷன், அதாவது கிவ் த ஆக்சிடேஷன் நம்ம தெளிவாக நோட் பண்ணுங்க. கிவ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஹாலஜன்ஸ் இந்த ஃபாலோவிங் காம்பவுண்ட். இதில் எதெல்லாம் ஹாலஜன்ஸு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாலஜன்ஸ் ஃபேமிலி எதெல்லாம்? ஃப்ளூரின் ஹாலஜன், இதுலேயும் ஃப்ளூரின் ஹாலஜன் தான். குளோரின் ஹாலஜன், ஏன்னா ஃப்ளூரின் கீழே தானே குளோரின் வருது. தென் அயோடின் ஹாலஜன்ஸ். அப்போ ஃப்ளூரின் ஃபேமிலியில் இருக்கிறது எல்லாமே ஹாலஜன்ஸ். அப்போ இதெல்லாம் ஹாலஜன்ஸ். இதில் ஃப்ளூரினம் ஹாலஜன், இந்த ஃப்ளூரினம் ஹாலஜன், இதில் குளோரின் தான் ஹாலஜன்ஸ், இதில் அயோடின் தான் ஹாலஜன்ஸ். அப்போ இந்த ஹாலஜன்ஸ்க்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் ஒன் கவனிங்க. OF2 இந்த காம்பவுண்டில் நான் என்னென்னு எடுத்துக்க சொன்னேன்? இந்த ஆக்சிஜனுக்கு +2ன்னு எடுத்துக்க சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இதை +2, இது ஆக்சிஜன், இதுக்கு நடுவில் ஃப்ளூரின் இருக்குது, அதனால் ப்ளஸ் போட்டுக்கோ. இந்த 2 இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் அது 2x. மேலே எதுவுமே இல்லை சார்ஜ், அதனால் என்ன பண்ணிக்கணும்? 0. ஓகேவா? சார்ஜ் எதுவுமே இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கணும்? 0. அப்போ கவனிங்க, 2x ஈக்குவல் டு +2, இந்த ரூட் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா -2. தென் x ஈக்குவல் டு -2 மல்டிப்ளை இந்த சைடில் வந்துச்சுன்னா டிவைடில் வந்து we get answer is -1. அப்போ ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1 வந்துச்சா பாருங்கள். ஓகே, அதே பிக்கு பாருங்கள், செகண்ட் ஒன். அப்போது இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? O2F2. இதுக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த O2F2க்கும் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு அதே +2 தான் எடுக்கணும். அப்போது 2 கீழே ஸ்கிரிப்ட் 2 இருக்குல்ல, இப்போ இந்த ஆக்சிஜன் +2 எடுத்தோம்னா 2 × 2. ஓகே, இந்த காம்பவுண்ட் சென்ட்ரா இந்த எலமெண்ட்டுக்கு நடுவில் ப்ளஸ் வரணும். அப்போ இதை இதுக்கு தானே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஆக்சிடேஷன் நம்பர். அதனால் 2x ஈக்குவல் டு 0. 2 2s are 4. அப்போ 4 + 2x ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு இந்த 4 ரூட்டுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா -4 ஈக்குவல் டு அந்த சைடு வந்துச்சுன்னா தென் x ஈக்குவல் டு -4/2. ஆன்சர் இஸ் இதை இந்த ஸ்டெப்பு இது கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு. ஓகேங்களா? இங்கே அடித்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஈஸியாக. எப்படி சொல்லித்தரேன்? O2F2 என்னவாக இருக்குது? சிமிலராக இருக்கா? ஓகே, அப்போ இதை அடித்தா ரெண்டுமே என்ன வரும்? வந்துடும். ஸோ இதுவும் ஒன்று, F1. அப்போ ஃப்ளூரின் எப்போவுமே ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்? -1. தட்ஸ் இட். இதுக்கு இவ்வளோ லாங் எடுத்துகிட்டு போனாலும் அதே ஆன்சர் தான் கொண்டு வருவோம். ஓகேவா? ஆனால் ஆன்சர் வந்து இந்த காம்பவுண்டுக்கு இப்படி ஃபாலோ பண்ண முடியாது. அதனால தான் இந்த 2 இந்த 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 1 வரும். அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதுவும் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. ஓகே, இதில் அந்த B மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், Cl2O3. இப்போ இதுக்கு Cl2O3ன்னு பார்த்தோம்னா இதுக்கு எது ஹாலஜன்ஸ் இதானே? அப்போ இது என்னென்னு எடுத்துக்கணும்? 2xன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஓக்கு -2 நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்.
ஓகேவா? இந்த ஆக்சிஜன் எப்பவுமே என்ன பண்ண 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம், இப்போவும் சொல்லியிருக்கேன். இந்த ஆக்சிஜன் -2 தான் எடுக்கணும். அப்போ -2 = 0. அப்போ 2x இந்த -6 மாறிடும். ரூட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா சாரி ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா +6. அப்போ x = 6/2. ஆன்சர் இஸ் 3. அப்போ 3 வந்திருக்கா? அதே போல் தான் அயோடினுக்கும் IO4 போட்டோம்னா என்ன பண்ணுவோம்? அதே போல் அயோடின் O4 இதை 2xன்னு எடுத்துப்போம். 4 2s are 8, அதுவும் -2 தான் அப்ளை பண்ணுவோம். ஓகே, தென் அப்போ 2x = 8, தென் x = 8/2. ஆன்சர் இஸ் 4 வந்துருச்சு. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு, explain why fluorine always exhibit -1 oxidation state. very important questions. இது மோஸ்ட்லி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ். எக்ஸ்பிளைன் ஒய் ஆல்வேஸ் ஃப்ளூரின் எக்ஸிபிட் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். வெரி சிம்பிள். என்ன ரீசன்னா, இட் ஹஸ் மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட். ஃப்ளூரின் வந்து ஃப்ளூரினோட ஃபேமிலியிலே இருக்கிறதுலே மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட் எதுன்னா, சார் வாட் இஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டு எப்போ பாரு இதை சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா, அதாவது இட் attract the shared paired electron towards itself. அதுக்குள்ளவே shared paired electronோட attractions more abilityயாக கொண்டு வந்திருக்கும். ஓகே, இட் attraction shared paired electron towards itself. ஓகே, அதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. அப்போ காமனாக ஃப்ளூரினோட ஃபேமிலியில் இதான் ஃப்ளூரின் ஃபேமிலி. இப்போ ஃப்ளூரின் ஃபேமிலியில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு மேலேருந்து கீழே போக போக குறைஞ்சிரும். அப்போ இருக்கிறதுலே எதுக்கு அதிகம்? ஃப்ளூரின் தான் அதிகம். ஓகே, குளோரினை விட ஃப்ளூரினுக்கு அதிகம். ஓகே, புரோமினை விட குளோரினுக்கு அதிகம். அயோடினை விட புரோமினுக்கு அதிகம். அந்த மாதிரி கீழே செல்ல என்ன பண்ணிகிட்டே போகும்? குறைஞ்சிட்டே போகும். அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதுக்கு பார்த்தோம்னா ஃப்ளூரினுக்கு தான். ஓகே, அப்போ என்ன சொல்லி இட் ஹஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஆக்சுவலாக வந்து இது ஒரு பி பிளாக். அதில் என்ன, அப்போ பி பிளாக்னா அதில் என்ன இல்லைன்னு அர்த்தம்? நோ டி ஆர்பிட்டால்ஸ் இந்த வேலன்சி செல். ஓகே, வேலன்சி டி ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆயிருந்தால் தானே அது -1லேருந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டுக்கு போக முடியும். இல்லை, அதனால தான். தென் இட் cannot have any excited state. இதுக்குள்ளே என்னவும் இல்லை, எக்ஸைட்டட் ஸ்டேட்டும் இல்லை. ஓகே, அதாவது அதை 1 எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகிறது அளவுக்கு என்ன கிடையாது, எக்ஸைட்டட் ஸ்டேட் இல்லை. எக்ஸைட்டட் ஸ்டேட் போகாது. பிகாஸ் இது வேலன்சி செல்லுலேயே அதோட எலக்ட்ரான் வந்து என்ன ஆகிடும்? ஆக்குபை ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன், இட் cannot have any excited stateனா இதில் என்ன கிடையாது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகணுன்னா என்ன பண்ணியிருக்கணும்? வேலன்சி செல்லுக்கு அடுத்து பெனால்டிமேட் செல் வந்திருக்கணும். அது இல்லை, பெனால்டிமேட் செல் அது இல்லாதனால இட் cannot எக்ஸைட்டட் ஸ்டேட். ஓகே, தென் இட் cannot ஷோ எனி ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்சோ. இதுக்கும் என்ன பண்ண முடியாது? ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃப்ளூரினால் ஷோ பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் கொஷின், why fluorine is more reactive than other halogens? கொஷின் பார்த்தீங்களா? ஹாலஜன்ஸ்னால் என்னெல்லாம் சொல்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹாலஜன்ஸ்லாம் எதெல்லாம்? ஹாலஜன்ஸ்லாம் எல்லாம் சொல்லுவாங்கன்னா எக்ஸ், அதோட சிம்பிள் எக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஹாலஜன்ஸ். ஃப்ளூரின் ஃபேமிலி, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடின், ஸோ ஏடி, ஸோ இந்த மாதிரி டிஎஸ். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹாலஜன்ஸ் சொல்லுவாங்க. ஹாலஜன்ஸ் ஃபேமிலி. ஓகே, சரி, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஹாலஜன்ஸ் ஃபேமிலின்னா. ஓகே, இதில் ஒய் ஃப்ளூரின் இஸ் மோர் ரியாக்டிவ் தென் ஹாலஜன்ஸ். ஓகே, இதில் ஹாலஜன்ஸில் இருக்கிற ஃப்ளூரின் மட்டும் ஏன் மோர் ரியாக்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. அதோட வினைதிறன் மட்டும் ஏன் அதிகமாக இருக்குது? அதாவது குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடின், ஸோ இந்த எலமெண்ட்டெல்லாம் தவிர்த்து ஃப்ளூரின் மட்டும் ஏன் மோர் ரியாக்டிவாக இருக்குது இன் ஹாலஜன்ஸில்? இதெல்லாம் சேர்ந்தது ஹாலஜன்ஸ், அதில் ஃப்ளூரின் மட்டும் ஏன் மோர் ரியாக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஏன்னா இட் ஹஸ் லோ பாண்ட் எனர்ஜி வித் அதர் ஹாலஜன்ஸ். லோ பாண்ட் எனர்ஜியாக இருக்கணும்னா 2 கண்டிஷன் இருக்கணும். ஆட்டம் வந்து சைஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கணும். இன்னொன்று வந்து என்னவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, லோ பாண்ட் எனர்ஜியாக இருக்கணும். சார் இதில் லோ பாண்ட் எனர்ஜி ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். லோ பாண்ட் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் 2 சொல்லலாம். ஒன்று ஸ்மால் சைஸாக இருக்கலாம் ஆட்டம் வந்து,
இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் என்னவாக இருக்கும், ஹையராக இருக்கும். சார் சைஸ் ஏன் சார் ஃப்ளூரின் ஸ்மால்னா, ஃப்ளூரின் எதுலேருந்து பாருங்கள், ஃப்ளூரின் ஃபேமிலியில், அதாவது ஹாலஜன்ஸில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்குல்ல, காமனாக குரூப்பில் அட்டாமிக் சைஸ் மேலேருந்து கீழே செல்ல செல்ல என்ன நடக்கும், இன்க்ரீஸ் ஆகும். மேலேருந்து கீழே வர வர அட்டாமிக்கோட சைஸு என்ன நடக்கும்னு சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஃப்ளூரின் என்னவாக இருக்கும், சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா, இந்த குரூப்பில் ஃப்ளூரின் வந்து என்னவாக இருக்கும், சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஸ்மால். அதனால தான் மோஸ்ட்லி லோ பாண்ட் எனர்ஜி வித் த அதர் ஹாலஜன்ஸ் ஆட்டம், தென் இட் அ ஸ்மால் சைஸ் இதோ கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ரெப்பல்ஷன்ஸ் பிட்வீன் நான் பாண்டிங் எலக்ட்ரான், அதாவது பாண்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஆட்டத்தோட எலக்ட்ரானோட ரிப்பல்ஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெப்பல்ஷிவ்னா என்ன தெரியுமா, ஒன்றுட்டு எதிர்க்கும். ஓகேவா, ஒவ்வொரு எலக்ட்ரானும் எதிர்க்கும், அதுதான். ஸோ ரிப்பல்ஷிவ் பிட்வீன் நான் பாண்டிங் எலக்ட்ரான், தட்ஸ் இட். தென் 3 condition தான். It has low bond energy with other halogens, it has a small size, repulsions between the non bonding electron. Okay, then next last question வந்துட்டோம் students, very simple. What are the interhalogens compound, give the example. Interhalogens compound என்ன, அதோட எக்ஸாம்பிளும் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஹாலஜன்ஸ்னால் என்ன, இப்போ தானே பார்த்தோம். ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் ஹாலஜன்ஸ். அது என்னங்க சார் இன்டர் ஹாலஜன்ஸ்? இன்டர்னா ஒன்று, இந்த ஹாலஜன்ஸ்குள்ளவே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இப்போ ஃப்ளூரினும் என்ன சொல்லிடலாம், ஃப்ளூரின் குளோரின், அதான் குளோரின் இந்த மாதிரி, குளோரின் ஃப்ளோரின், ஸோ இந்த மாதிரி. அப்போ என்ன சொல்லலாம், ClF, BrCl, அதுக்கப்புறம் என்னது அயோடின் Br. ஸோ இதுதான் இன்டர் ஹாலஜன்ஸ். அப்போ இதுவும் ஹாலஜன்ஸ், இதுவும் ஹாலஜன்ஸ் தான், இதுவும் ஹாலஜன்ஸ், இதுவும் ஹாலஜன்ஸ் தான். அப்போ இந்த மீனிங் எப்படி சொல்லலாம்னா, கவனிங்க, ஈச் ஹாலஜன்ஸ் கம்பைன் வித் அதர் ஹாலஜன்ஸ் டு ஃபார்ம் த பைனரி கோவலன்ட் பாண்ட், அவ்வளோதான். ஒவ்வொரு ஹாலஜன்ஸும் அதே மாதிரியான அதர் ஹாலஜன்ஸோட ரியாக்ட் ஆகி பைனரி காம்பவுண்டை கொடுக்கும், பைனரி கோவலன்ட் பாண்ட், அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இன் டிஃபரன்ஸ் ஆஃப் தேர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, in difference there சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, in difference there electronegativity, டிஃப்ரெண்ட்டான எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில், அதாவது காமனாக சொல்லணும்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸில் ஈச் ஹாலஜன்ஸ் கம்பைன் வித் அதர் ஹாலஜன்ஸ், ஒவ்வொரு ஹாலஜன்ஸும் அதர் ஹாலஜன்ஸோட கம்பைன்ட் ஆகிட்டு டு ஃபார்ம் பைனரி காம்பவுண்ட்ஸ், தட் மீன்ஸ் பைனரி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கால்டு இன்டர் ஹாலஜன்ஸ். கவனிங்க, மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது, AB, AB3, AB5, AB7. புரிஞ்சுதுங்களா? சரி கவனிங்க, ஏபின்னா கீழே என்ன இருக்குது, AB1ன்னு கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இது 3, 5, 7. இதில் ஏன் சார் BrCl, IClன்னு எழுதியிருக்காங்க? ஆனால் ஆக்சுவலாக இது எல்லாமே என்ன தான், ஹாலஜன்ஸ் தான். ஆனால் ClBr எழுதாமல் ஏன் BrCl எழுதியிருக்காங்கன்னா, கவனிங்க, ஹாலஜன்ஸ்னால் எதெல்லாம் சொல்லலாம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். இது வரைக்கும் பாருங்கள், சொல்லித்தரேன். காமனாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன நடக்கும், மேலேருந்து கீழே வர வர எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குறைஞ்சிரும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும், டிக்ரீசஸ் ஆகும். அப்போ இருக்கிறதுலே ஐயா எதுக்கு இருக்குது, ஃப்ளூரினுக்கு தான் இருக்குது. இருக்கிறதுலே ஐயா எதில் இருக்குது, ஃப்ளூரினில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது இங்கே கவனிங்க, ஃபஸ்ட்டுக்கு BrCl எழுதியிருக்காங்க. இதே ஏன் ClBrன்னு எழுதலைன்னா, இது ஃபஸ்ட் ஆட்டம், இது செகண்ட் ஆட்டம். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட் ஆட்டத்தை எழுதும்போது குறைவாக இருக்கிற, அதாவது கவனிங்க, ஃபஸ்ட் ஆட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஏன் பிஆரும் சிஎல்லாம் எழுதுகிறாங்க, சிஎல்லும் பிஆரும் எழுதலைன்னா, ஃபஸ்ட் ஆட்டம் எப்போவுமே எழுதும்போது
எதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கோ அதை தான் இங்கே ஃபஸ்ட்டில் எழுதணும். அப்போது கீழே செல்ல எதுக்கு வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறைஞ்சிட்டே இருக்குல்ல, அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணுங்கள், இந்த 2 ஆட்டத்துக்கும். அப்போ குளோரினுக்கு அதிகமாக இருக்கும், ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி புரோமினுக்கு குறைவாக இருக்கும். அப்போ எது அதிகமோ அதை செகண்டில் போட்டுக்கணும். ஓகேங்களா, எது குறைவோ அதை ஃபஸ்ட்டில் போட்டுக்கணும். அப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி புரோமினுக்கு குறைவு, எதுக்கு அதிகம், குளோரினுக்கு அதிகம். அதே போல் இங்கே கவனிங்க, செகண்ட் ஒன் AB3 டைப்பில் ClF3ன்னு வச்சுக்கோங்களேன். இதே FCl3n எழுதலைன்னா சொல்கிறேன் கவனிங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலமெண்ட்டு இந்த ரெண்டுத்தில் எது அதிகம், ஃப்ளூரின் தான் அதிகம். அப்போ எது அதிகமோ, ஏன்னா இதுதானே மேலேருந்து கீழே வர அதிகமாக குறைஞ்சிட்டே இருக்குல்ல, அப்போ ஃப்ளூரின் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகம், அதை செகண்டில் எழுதிட்டோம், குளோரினை ஃபஸ்ட்டில் எழுதிட்டோம். அப்போ குறைவாக இருக்கிறத ஃபஸ்ட்லேயும் அதிகமாக இருக்கிறத செகண்ட்லேயும் எழுதிக்கணும், அவ்வளோதான். அதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ். இப்போ குளோரினுக்கும் புரோமினுக்கும் அதே போல் குளோரினுக்கும் ஃப்ளூரினுக்கும் எது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம்னு கண்டுபிடிச்சா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மட்டும்தான், அதாவது இது ரைட்டில் இருக்கிறத மட்டும்தான் அதிகமாக எலக்ட்ரோ நெகட்டிவ் இருக்கிறத எடுத்து எழுதிப்பாங்க, லெஃப்டில் குறைவாக இருக்கிற எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கிறத எடுத்து எழுதிப்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் டாப் டு பாட்டம் டிக்ரீஸ் ஆகும். அப்போது ஃப்ளூரினுக்கு தான் அதிகம். ஓகேங்களா, அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 3ன்றது அதோட ஸ்கிரிப்டில், இது வந்து AB3 டைப்பில், அதனால தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருப்பேன், 3 கொடுத்துருப்பேன், 5னா 5 கொடுத்துருப்பேன், 7னா 7 கொடுத்துருப்பேன். ஓகே, கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தென் ஃபஸ்ட் கொஷனில் ஏதோ ஒன்று விட்டா போல் இருக்குது எனக்கு. ஓகேங்களா, என்ன ஒன்றுன்னா இதில், அதாவது இன்னட் ஃபேர் எஃபெக்டில் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் வரைக்கும் எழுதியிருக்கீங்க. ஏன் ஃப்ளூரின், நோபல் கேஸஸ் எழுதலைன்னா அதுக்கு இன்னட் ஃபேர் எஃபெக்ட் மோஸ்ட்லி ஷோ பண்ணாது. அப்போ இன்னட் ஃபேர் எஃபெக்ட் ஷோ பண்ணுற ஃபேமிலியே போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஃபேமிலி தான். இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மொத்தம் எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இட் இஸ் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, ஸோ டே பை டே நான் கொடுக்குற 5 கொஷின்ஸை என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, தெளிவாக படிங்க. ஓகே, எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லைன்னா ஃபோன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வீடியோவை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களால் அதிகமான மார்க்கை கெயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பெனிஃபிட் ஆகக்கூடாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, தென் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ வெல். We'll see in next class and next video. Thank you, student.